பவர் ஸ்டேரிங் ஓட்டும்போது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா பவர் ஸ்டேரிங் லைஃப் வந்து நல்லா வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் போய் வரப்பு திரும்பும்போது மூலையில் இடிக்காமல் திரும்பணும். இடிச்சு திரும்பினீங்கன்னா பம்பு வீக் ஆயிரும். இந்த வண்டி வந்து நார்மல் ஸ்டேரிங் தான். நான் பவர் ஸ்டேரிங் ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன். வரப்பில் வந்து மெயினாக இடிக்காமல் ஓட்டுங்க. வரப்பில் மெயினாக இடிக்காமல் ஓட்டிங்கன்னா தான் பம்பு வந்து நல்லா தாங்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மோடில் திருப்பிறீங்க அப்படின்னா திருப்பிட்டு லைட்டாக விட்டுறணும். ஆர்டினரி ஸ்டேரிங் மாதிரி போட்டுக்கிட்டு இழுத்து பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இது வந்து ஹைட்ராலிக் பம்பு, இந்த இடத்துல வந்து இது வரும். என்ன வரும்னா, பவர் ஸ்டேரிங்கோட பம்பு ஒன்று வரும். இந்த இடத்துல இந்த ஜாயிண்டில் வரும். பவர் ஸ்டேரிங் பம்பில் வந்து ஆயில் வந்து போய் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா உள்ள நர்லிங் இருக்குது நண்பா. நர்லிங் வந்து போயிடும். நர்லிங் போச்சு அப்படின்னா இது லாக் ஆயிரும். பவர் ஸ்டேரிங் பம்பு லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக வரும். அதனால் பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் திருப்பினீங்கன்னா விட்டுருங்க. ஆர்டினரி ஸ்டேரிங் மாதிரி போட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒன்று மெயின்டைன் பார்த்துங்க. அப்புறம் வந்து பழைய சர்பாஞ்சுக்கும் இதே மாதிரி ஹைட்ராலிக் இந்த ஓல்டு சர்பாஞ்சுக்கும் இந்த ஓல்டு வர்ற சர்பாஞ்சு பூம்பித்திரெல்லாம் ஒரே ஹீட் பாக்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். பழைய சர்பாஞ்சோட ஹீட் பாக்ஸ் வந்து ஹை ஸ்பீடு ஹீட் பாக்ஸ் நண்பா. இது வந்து லோ ஸ்பீடு ஹீட் பாக்ஸு. இப்போ வர்றது ஒரே மாதிரி வரும். பழைய மாடல் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் எனக்கு பழைய சர்பஞ்ச் வந்து ஹை செகண்டில் தான் ஏறுது. இது வந்து ஹை தேர்ட்லேயே ஏறுது பூமித்திரை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீடு கியர் பாக்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கீர் அதிகமாக தேர்ட் கியரில் போட்டால் கூட ஏறும் ஒரு மேட்டில். ஆனால் சர்பஞ்ச் ஏறாது. அது வந்து ஹை ஸ்பீடு கியர் பாக்ஸு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். கீர் பாக்ஸு வந்து வித்தியாசம் தான் நண்பா. தெரியாத தெரிஞ்சுக்கங்க. ஓகே நண்பா.